Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 8th standard social scienceல யூனிட் 5ல உள்ள இந்தியாவில் கல்வி வளர்ச்சி லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் பெர்னியர். வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், விக்ரமசீல பல்கலைக்கழகம். அடுத்த கேள்வி, யாருடைய ஆட்சியின் போது சீன துறவி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? இதற்கு சரியான விடை தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, முதலாம் நரசிம்ம பல்லவன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்தது? நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்ததுன்னா 2009ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டி. கல்கத்தாவில் முதல் மதராசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. கல்கத்தாவில் முதல் மதராசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் ஆப்ஷன் 1 பாருங்கள், வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சிக்ஸ்த் ஒன், காலங்காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்த சமூக பெண்களுக்கென பள்ளி ஒன்றை நிறுவியவர் யார்? சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஜோதிபா புலே அவர்கள். செவன்த் ஒன், ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தலோமஸ் சீகன்பால்கு தமிழ்நாட்டில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தலோமஸ் சீகன்பால்கு எங்கே நிறுவியிருப்பார்னா தரங்கம்பாடியில். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அந்தனர் மற்றும் அரச குலத்தோரின் மகன்கள் மட்டுமே டேஸ் இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது அப்படின்னா பழங்கால இந்தியாவில் அந்தனர் மற்றும் அரச குலத்தோரின் மகன்களுக்கு மட்டும்தான் கல்வி கற்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பழங்கால. இரண்டாவது கேள்வி, பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரி 1818 டேஸ் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. அதுக்கு சரியான விடை செராம்பூர். பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரி 1818 செராம்பூர் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. மூன்றாவது, பேராசிரியர் கார்வே டேஸில் இந்து விதவைகளுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க. எந்த இடத்துலனா பூனாவில். தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் பூனா. ஃபோர்த் ஒன், அகில இந்திய மகளிர் மாநாடு தீர்மானம் இயற்றி டேஸ் கல்லூரியை டில்லியில் தொடங்கியது. அகில இந்திய மகளிர் மாநாடு தீர்மானம் இயற்றி டேஸ் கல்லூரியை டில்லியில் தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை இர்வின் சீமாட்டி கல்லூரியை. இர்வின் சீமாட்டி சரியான விடை. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிஸ்டமில் எழுதுறதுனால இதுக்கு மேலே தெளிவாக எழுத வரல. ஐந்தாவது கேள்வி, முதல் இடைநிலை கல்விக்குழுவின் தலைவர் டேஸ் ஆவார்னு கேட்டிருக்காங்க. முதல் இடைநிலை கல்விக்குழுவின் தலைவர் டாக்டர் லக்ஷ்மண சுவாமி முதலியார். ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் டாக்டர் லக்ஷ்மண சுவாமி முதலியார் அவர்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பல்கலைக்கழக மானிய குழு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் எப்போ 1956. பல்கலைக்கழக மானிய குழு 1956. கோத்தாரி கல்விக்குழு 1964. கோத்தாரி கல்விக்குழு 1964. மெக்காலே ஆங்கில கல்வி. இலவச கட்டாய கல்வி 6 முதல் 14 வயது வரை. டாட்டாவின் இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரு. ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் ஒன், சிந்து வெளி எழுத்துக்களும் கீழடியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பானையோடுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் ஒன்று என்பதை வெளிக்காட்ட நமக்கு சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. நம்மளுக்கிட்ட இன்னமும் தெளிவான சான்றுகள் கிடைக்கவில்லை.
செகண்ட் பாருங்கள், நாலடியார் சமணர் வழங்கிய நூலாகும். இது சரியானது. தேர்ட் ஒனுக்கு, உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் என்று பொருள். உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் என்று பொருள்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானவை. தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் சரி. ஃபோர்த் ஒன், புத்தர், மகாவீரர் மற்றும் கோசலர் ஆகியோர் வேதங்களின் மேலாதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. ஃபிஃப்த் ஒன், நாலந்தா ஒரு சிறந்த வேத கல்வி மையமாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலந்தாவில் புத்த கல்வி தான் பயிற்றுவிக்கப்பட்டது. ஸோ வேதம் கொடுத்துருக்காங்க. இது தவறானது. ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் தவறு. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சமஸ்கிருத கல்வியானது வேதங்கள், உபநிடதங்கள், தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் காவியங்களை பயிற்றுவித்தது. ஃபஸ்ட் ஒன் சரி. வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் தங்கள் இல்லங்களில் கற்பித்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறானது. இல்லங்களில் கற்பிக்கல, அவங்களே தேடி போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் இருந்து இல்லை தோட்டத்தில் அந்த மாதிரி இடத்துல தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ஒன், பல்கலைக்கழக வளாக பாணியில் மடாலயங்கள் கட்டப்பட்டிருந்தன. இது சரி. ஃபோர்த் ஒன் பாருங்கள், குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் மன்னர்களின் மானியங்களால் பயனடைந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு மானியங்கள் மன்னர்கள் கொடுக்கல. எந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களோட பெற்றோர்கள்ட்ட இருந்து குறைந்தளவு அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் அண்டு தேர்ட் ஒன் தான் சரியான விடை. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1 மற்றும் 3 சரியானவை. இதோட 1 மார்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.